ஜெய் சாயிராம். அழகாய் விடிந்த இந்த நாள் உனக்கான மாற்றங்களையும் நல்ல நல்ல ஏற்றங்களையும் தரும் நாளாகவே அமையும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்கு. ஆம் குழந்தையே, இந்த சந்தோஷமான நாளில் நான் சந்தோஷமாகவே வந்திருக்கிறேன். உன்னுடைய நியாயமான ஆசைகளை நிறைவேற்றுவதற்காகவே. நீ எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை தட்டும் நேரம் வந்துவிட்டது. உன்னப்பா சந்தோஷமாக நின்று கொண்டிருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நிச்சயம் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. உனக்கு நான் ஆசிர்வதித்தது நிச்சயமாக நான் ஆசிர்வதித்து போலவே உனக்கு கிடைக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. எனது தரிசனம் கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பல பேர் மத்தியில் நான் உனது வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. இனி உனது வாழ்க்கை நீ விரும்பியது போல மாறப்போகிறது. நீ உன் வாழ்வில் ஜெயிக்கத்தான் போகிறாய். அதை ஆனந்தமாக கண்டு களிக்கப் போகிறேன் உன் சாயிதேவா. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது. உன் துயரங்கள் எல்லாம் முடிவுக்கும் வந்துவிட்டது. வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான். உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலோடு நானும் காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை உடனே மறந்துவிடு. முடிந்ததை எண்ணி வருந்திக் கொண்டே இருக்காதே. வருவதை எண்ணி பயந்து கொண்டே இருக்காதே. இப்பொழுது இந்த நொடி மகிழ்ச்சியாக இரு. உனக்கு கிடைக்க வேண்டியது அனைத்தும் நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும். உனக்கு என்று எழுதப்பட்டது உனக்கு தான் தவிர வேறு யாருக்கும் அதை செல்ல நான் அனுமதிக்கவே மாட்டேன் என் குழந்தையே. பிறர் மீது அன்பையும் பாசத்தையும் வைத்தே நீ உன் வாழ்க்கையை தொலைத்து விட்டாய். நீ என்மேல் முழுமையாக வைத்திருக்கும் பாசத்திற்கு நான் கொடுக்கும் பரிசு இதுதான் குழந்தையே. நோய் நொடியில்லாத வாழ்வும் மன நிம்மதியான வாழ்வும் சந்தோஷமான வாழ்க்கையும் உனக்கு பரிசாக நான் கொடுக்கப் போகிறேன் குழந்தையே. நீ இதுவரை உன் வாழ்வில் பட்ட கஷ்டங்களையும் சோதனைகளையும் நீ பட்ட வலிகளையும் வேதனைகளையும் நான் அறிவேன் குழந்தையே. மனவேதனை அனைத்தையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நீ சொல்லிதான் எனக்கு புரிய வேண்டும் என்றில்லை. நீ மனதில் நினைத்தாலே போதும், நீ வேதனைப்பட்டாலே போதும், உன் மனம் கலங்கினாலே போதும், உன் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தாலே போதும், என் மனம் எப்படி வலிக்கிறது என்பதை என்னால் உணர்த்தவே முடியவில்லை, தாங்கவே முடியவில்லை. உன்னுடைய போராட்டங்கள் அனைத்தையுமே நீ சரியாக கடந்து வந்ததா நினைக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கை இனி புது பொலிவுடன் அனைவரும் கவரும் வண்ணம் இருக்கப் போகிறது. உன் மாற்றத்தையும் உன் ஏற்றத்தையும் பார்த்து அனைவரும் வியக்கத்தான் போகிறார்கள். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களெல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் உயர்த்தப் போகிறேன் உன் சாயிதேவா. உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது. பெயர் புகழோடு நீ ஆனந்தமாகவும் நிம்மதியாகவும் உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய். எல்லா செல்வங்களும் பெற்று வசதி வாய்ப்போடு உன் வாழ்க்கையில் நீ திகழப் போகிறாய். நீ எதை பற்றியும் நீ யோசிக்காதே. உன்னுடைய எதிர்காலத்தை நான் நீ எப்படி வாழ வேண்டும், உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் எழுதி கொண்டிருக்கிறேன். என்னுடைய திட்டப்படிதான் இதுவரை எல்லாம் உன் வாழ்வில் சுகமாகவே நிகழ்ந்தது. இனி நடக்கப் போவது அனைத்தும் இன்பமாகவும் சுபமாகவே இருக்கும். உன் வாழ்வில் அனைத்திலும் உன்னை சிறந்து விளங்கும்படி நான் செய்வேன் குழந்தையே. உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்காக உருவாக்குவேன். உன் மனதிற்குள் இருக்கும் கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு. உன்னுடைய பொறுப்பை உன்னுடைய வேதனையை நான் சுமந்து கொண்டிருக்கையில் உன் மனதில் ஏன் ஏகப்பட்ட கவலைகள் சூழ்ந்திருக்கிறது? உன் குடும்பத்தை நான் பார்த்து கொள்கிறேன். உன் கண்ணீரை என் விரல்கள் துடைப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்கியே தீருவேன்.
உன் வாழ்க்கையில் எவ்வளவு வேதனைகள், வலிகள் நிறைந்த ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், இவை அனைத்தும் நீ நினைத்தபடி மாறப்போகிறது குழந்தையே. இது உண்மை, உண்மையிலும் உண்மை. கவலை கொள்ளாதே. உன் அருகில் நான் இருக்கிறேனே. என்னை நம்புவாயா இல்லையா? நிச்சயமாக நான் உன் வாழ்வில் ஒளி ஏற்றத்தான் போகிறேன். எனக்கு எந்தவித பூஜை முறைகளும் தேவையே இல்லை குழந்தையே. நீ எனக்காக படைக்கும் சிறு நைவேத்தியமும் என் முன் ஏற்றும் அகல் விளக்கும் போதும். எனக்கு ஆடம்பர பூஜைகள் எனக்கு தேவையே இல்லை. நீ என்னை சாயி என்று ஒரு முறை அன்போடு அழைத்தாலே போதும், அடுத்த கணமே நான் முன் வந்து நிற்பேன். இது புரிகிறதா குழந்தையே உனக்கு? நான் உன் அப்பா, உன் அம்மா, அனைத்துமாக நான் உன் அருகிலிருந்து உனக்கு வேண்டியதை அன்போடு உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். நீ நிச்சயமாக உன் வாழ்வில் முன்னேறுவாய். இனி நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய். தைரியமாக இரு. வாழ்க்கையில் ஜெயிப்பதற்காகவே பிறந்தது உன் வாழ்வு, உன் வாழ்க்கை. நீ நிச்சயம் முன்னேறுவாய். உன் மனதில் எதை பற்றியும் பயம் கொள்ளாதே. எது வந்தாலும் தீர்க்கமாக நின்று போராடு. உனக்கு கிடைக்கும் பலன் கடுகளவு பரிமாணத்தில் இருந்தாலும் ஒரு பெரிய பனங்காய் அளவில் உனக்கு நான் தருவேன். நான் உன் முன்னே இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு உன் மனதில் பயத்தை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் குழந்தையே. அமைதியாக இரு, சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு. உன் வேதனை நான் குறைக்க செய்வேன். உன்னுடைய மகிழ்ச்சியை நான் அதிகரிக்க செய்வேன். எதற்குமே கலங்காதே. நீ வேண்டிய அனைத்தும் உனக்கு கண்டிப்பாக நிறைவேறும். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு துணை புரிவேன் உன் சாயி தேவா என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உன்னுடன் தானே இருந்து கொண்டிருக்கிறேன். உனக்கு ஏன் இந்த மனக்கவலை? எதற்குமே கலங்காதே. உன்னுடைய சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து விட்டாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. திடீர் திருப்பமாக உன் உள்ளமும் இல்லமும் மகிழும்படி உன் வாழ்க்கை பிரகாசமாகும். இனி நடக்கப் போகும் அதிசயத்தை பார்த்து நீயே ஆச்சரியப்படத்தான் போகிறாய். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே அதிசயித்து நிற்கப் போகிறாய். கடைசி நொடியில் கூட ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கலாம். அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் இழந்து விடாதே. ஒரே நொடி போதும், கண்ணிமைக்கும் நேரம் போதும், அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன். அதற்கான வல்லமை என்னிடம் உள்ளது குழந்தையே. என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே குழந்தையே. நல்லவராக நடிக்க எல்லாராலும் முடியும். நல்லவராக வாழ சிலரால் மட்டுமே முடியும். என் அன்பு குழந்தையே, நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். நீ மிகவும் நல்லவர். உன்னை போல் வாழ வெகு சிலரால் மட்டுமே முடியும். உன்னுடைய தன்னம்பிக்கையும் பக்தியும் பொறுமையும் அன்பும் என்னை மெய் சிலிர்க்க வைத்துவிட்டது. என்ன சோதனை வந்தாலும் என்னை இறுக்கமாக பற்றிக்கொள். என்னுடைய ஆசிர்வாதமும் அன்பும் பரிபூரணமான அருளும் எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு உண்டு என்பதை நிச்சயமாக நம்பு. உனக்கு நல்லது செய்ய உன் அருகிலேயே நான் இருக்கிறேன். எப்பொழுதுமே நன்றாக வாழ்ந்தவர் கெட்டது இல்லை. அதேபோல் துயரங்கள் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்காது. அதற்கு கர்ம பலன்கள் ஒன்று மட்டுமே காரணமாக இருக்கும். எதுவரை போகட்டுமோ அதுவரை போகட்டும். நான் இருக்கிறேன், கலங்காதே. அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வந்துதானே ஆக வேண்டும். விசுவாசம் நிறைந்த இதயத்தோடு என்னை ஒரு முறை நினைத்தால் போதும். சுயநலம் கருதாமல் என்னை வழிபட்டு கொண்டே இருங்கள். அப்படி இருந்தால் உன் வாழ்வில் எல்லா மங்களங்களும் நிகழும். உன் பாரத்தை நான் சுமக்கிறேன் கண்மணி, கலங்காதே. ஒன்று தெரியுமா? நேற்று செய்வதை இன்று செய்தால் அவன் பெயர் சோம்பேறி. இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் சுறுசுறுப்பானவன். நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் அவன்தான் வெற்றியாளன்.
நம்பிக்கை என்பது வெற்றியோடு சேர்ந்தே வரும். ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டுமே வரும். இழந்த அனைத்தையும், இதுநாள் வரை இழந்த அனைத்தையும் மீட்டுவிடலாம். நம்பிக்கை என்ற ஒன்றை இழக்காமல் இருந்தாலே போதும், அனைத்தையும் மீட்டே விடலாம். ஒன்றை உன்னால் கனவு காண முடியும் என்றால் அதை நிச்சயமாக உன்னால் செய்ய முடியும் தானே? வாழ்க்கை என்பது பறித்து கொள்வதல்ல, திறமையால் நாம் தேடிக்கொள்வதுதான் அந்த வாழ்க்கை. உனது கை ஓங்கி இருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகப்படுத்தியும், ஓங்கிய கைகள் கீழே இறங்கிய பிறகு உன்னை உதாசீனப்படுத்தியும் கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் காலம் இதுவே. காலத்தின் கட்டாயமும் கூட. உன்னை பற்றி மற்றவர்கள் அவர்களாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். மற்றவர்கள் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ வேண்டும். உன்னை உதாசீனப்படுத்தியவர்களெல்லாம் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீ உச்சிக்கு வர வேண்டும். இதுவே உன் சாயப்பாவின் ஆசை, விருப்பமும் கூட. அப்படி இல்லாமல் நீயாக போய் விமர்சனம் செய்து கொண்டே இருக்கக்கூடாது. உன்னிடம் அன்பாக பேசினாலே போதும், அனைத்தையும் கொடுத்து விடுவாய். பின் வருத்தப்படுவாய், ஏன் கொடுத்தோம் என்று. உனது நிலை தடுமாறும் சமயத்தில் யாராக இருந்தாலும் உன் அருகில் வரவே யோசிப்பார்கள். ஏன், உன் நிழல் கூட மறைந்துவிடும். கண்ணாடி போல பிரதிபலித்து கொண்டே இருக்கிறது உன் வாழ்க்கை. தைரியமாக இரு. எதை இழந்தாலும் கலங்கி விடாதே. உன் துயரங்கள் அனைத்தையும் போக்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக கலங்குகிறாய்? பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? என் அன்பு பிள்ளையே, எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் எல்லாம் தேவையில்லை. அன்பு மட்டுமே போதும் என் குழந்தையே. நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். என் அன்பு தங்கமே, தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கும் பொழுது, ஆனால் உன்னுடைய மனம் மட்டும் அவ்வப்போது குழப்பத்தில் ஆழ்ந்து விடுகிறது. என்னிடம் இருந்து பலனை பெறலாம் என்பது யாரும் வந்து விளக்க தேவையில்லை. விளக்காமலேயே உனக்கு எல்லாமே புரியும். மனதை முதலில் அடக்க கற்றுக்கொள். அதை ஒருநிலைப்படுத்தி முழுவதுமாக உன் மனதை என்மேல் திருப்பு. என்னுடைய ஆசிர்வாதத்தையும் அதிசயத்தையும் அநேகமாக நேரம் நீயே உன் கண்களாய் பார்த்திருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த மனக்குழப்பம் உன்னுள்? பொழுதுமே உன்னுடைய திறமையில் கவனத்தை செலுத்து. வாய்ப்புகள் எல்லாமே உன்னை தேடி வரும். உன்னை புரிந்து கொள்ளாத எதுவுமே உன்னிடம் நிலைப்பதில்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவுமே உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. குழந்தையே, உன்னுடைய தோல்வி எங்கு இருக்குது தெரியுமா? பிரச்சனைகள் வரும் பொழுது அல்ல உனக்கான தோல்வி. அதே பிரச்சனைகளை கண்டு நீ பயந்து நடுங்கி விலகும் பொழுதுதான் தோல்வி உன்னை தழுவுகிறது. உனக்கு வரும் விமர்சனங்களை எல்லாம் கடந்து சென்று விடு. அப்பொழுதுதான் உன் வெற்றிக்கான வழி உன் கண்களுக்கு தெரியும். இதுநாள் வரை நீ பட்ட கஷ்டமும் அவமானம்தான் உன்னை சிந்திக்க வைக்கிறது. வாழ்க்கையை எப்படி திறம்பட வாழ வேண்டும் என்று யோசிக்கவும் வைக்கிறது. எனவே அவமானப்படும் பொழுது பயந்து விடாதே, சரிந்து விடாதே. நம் வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு என்று எடுத்துக்கொள். இந்த நிகழ்வு உன் வாழ்வில் வராமலேயே இருந்திருந்தால் நீ சிந்திக்கும் ஆற்றலை பயன்படுத்தி முன்னேற்றம் அடைந்து வாழ்வில் மகிழ்ச்சி என்ற சந்தோஷத்தில் வாழ்ந்திருப்பாய். வாய்ப்பு என்ற ஒன்று இல்லாமலேயே உன் வாழ்க்கையை தவற விட்டிருப்பாய். என்னை முழுவதுமாக நம்பி என்னிடம் பிரார்த்தனை வைப்பவர்கள் மற்றவர்களுக்கு எந்த நேரமும் தீங்கு நிலைக்க மாட்டார்கள். அப்படி மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்னுடைய பிள்ளையாகவே இருக்கவே முடியாது. உன்னை யார் ஏமாற்றினாலும் கவலை கொள்ளாதே. நான் இருக்கிறேன் பிள்ளையே உனக்காக. உனக்கான பாதையை நான் மாற்றியமைக்கிறேன். தைரியமாக இரு குழந்தையே. என் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் மாற்றியமைப்பேன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், மலையே உன் தலையில் இடிந்து விழும் சூழ்நிலையாக இருந்தாலும் தைரியத்தை மட்டும் கைவிட்டு விடாதே. உன்னுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தவே உன் சாயப்பா அவதரித்திருக்கிறேன்.
உன்னுடைய நல்ல வாழ்விற்கு உன் சாயிநாதரே பொறுப்பு. நான் இருக்கும் பொழுது எதற்காக இந்த வீண் கவலை உனக்கு? அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் பிள்ளையே. நான் உன்னுடைய இல்லத்திற்கு வந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கிறேன். இனி உன் வாழ்வில் என் மாய வித்தை ஆரம்பமாகப் போகிறது. கர்வம் உள்ளவர்கள் எவரையும் என் அருகில் கூட சேர்த்துக் கொள்ள மாட்டேன். அடிக்கடி நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். வெகு விரைவில் நீ உயர்ந்த நிலைக்கு வருவாய். நிச்சயமாக அந்த உயர்ந்த நிலைக்கு உன்னை உட்கார வைக்கும் வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. தர்மம் துளிர்விடும் நேரம் வந்துவிட்டது. தர்ம வழியிலேயே பயணப்பட்டால் சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிச்சயம் என் குழந்தையே. அதே போல அதர்ம வழியை நீ தேர்ந்தெடுத்தால் உனக்கு நிச்சயமாக அழிவு உண்டு. உண்மையை உணர்ந்து கொள். சத்தியத்தை எப்பொழுதுமே கடைப்பிடித்துக்கொள். உன் நீண்ட தவம் நிறைவுற்றது கண்மணியே. நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய். மனமகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய். நிறைவான வாழ்க்கை வாழப்போகிறாய். இதற்கு உன் சாயப்பாவே பொறுப்பு. நான் இருக்க பயமேன் குழந்தையே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் பக்தியோடும் இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் என் கைகளிலிருந்து நிரம்ப நிரம்ப பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழப்போகிறாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். குழந்தையே, அனைத்துமே நானாக நீ எண்ணிக்கொண்டிருக்கையில் சதா சர்வகாலமும் சாயி 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 என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உன்னை விட்டு போக எனக்கு எப்படி மனம் வரும் குழந்தையே? நீ உன்னுடைய பிரார்த்தனையை என்னிடம் வைக்கும் பொழுது உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் இருக்க எனக்கு எப்படி மனம் வரும்? என் பிரியமான குழந்தையை என்னிடம் அன்பாக கேட்கும் பொழுது அதை முகம் மலரும் அளவிற்கு செய்து கொடுப்பதுதானே ஒரு தந்தையின் கடமை. உன்னுடைய வேண்டுதல் எனக்கு செவி சாய்த்து விட்டது, எனக்கு கேட்டு விட்டது. அந்த வேண்டுதலை நிறைவேற்றவே உன் சாயப்பா ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். வா குழந்தையே, வந்து வேண்டிய வரத்தை என் கைகளிலிருந்து மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சுகமாக மாறப்போகிறது. நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தும் உனக்கு நிறைவேறப் போகிறது. உனக்கு அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன் உன் வருகைக்காக. உன் சாயப்பாவை நம்பி ஏமாந்தவர்கள் என்ற பேச்சிற்கே இடம் கிடையவே கிடையாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் வீணாக்கினதே இல்லை. அவர்கள் நம்பிக்கையை நான் எப்பொழுதுமே உன்னுடன் தான் இருக்கிறேன் என் குழந்தையே. என் வாழ்க்கையே நீயாக இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை கைவிட்டு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து நிம்மதியாக ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வை. உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன். நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தாங்கி பிடிக்கும் அனைத்துமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே, கலங்காதே, கண்ணீரை வீணடிக்காதே. உன் கடினமான காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் நீ விரும்பிய பரிசை மகிழ்ச்சியாக வந்து உன் சாயப்பாவிடம் வந்து வேண்டிய வரத்தை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள். எனவே இனி கவலையே வேண்டாம். நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே நினைத்து நான் கொடுப்பதை உன் அப்பா கொடுப்பதை பக்தி சிரத்தையோடு நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு அதை வாங்கி கொள்ள வேண்டும். இதுதான் உன் சாயப்பாவின் ஆசையும் கூட. கலங்காதே என் கண்மணியே, உன் அப்பா நான் இருக்கிறேன். இதுவரை உன் வாழ்க்கையில் நிகழ்ந்த சோதனையெல்லாம் உன்னை விட்டு விலகி மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாம் ஒன்று கூடும் நேரம் எல்லாம் கனிந்து இருக்கிறது. இந்த நேரத்தில் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது முள் போல் குத்துவது போல இருக்கலாம், உனக்கு தோன்றவும் செய்யலாம். ஆனால் அந்த முட்களெல்லாம் மலராக மாறும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. நான் அந்த மாற்றத்தை உன் வாழ்வில் நிகழ்த்துவேன், நிகழ்த்தியே தீருவேன். நீ படிகளில் ஏறும் பொழுது உன்னுடைய கால்களின் வேகத்தை பார். அதே போல படி இறங்கும் பொழுதும் உன்னுடைய கால்களின் வேகத்தை பார். இரண்டும் ஒரே நிலையில்தான் இருக்கும்.
ஆனால் நீ எடுத்து வைக்கும் அடியில் மேலும் கீழும் வித்தியாசம் இருக்கத்தான் செய்கிறது. அதைப்போல உன் வாழ்வில் நீ மேலோங்கிய நேரத்தில் எல்லாம் உனக்கு உயர்வாகவே இருக்கும். அதேபோல மேலோங்கிய வாழ்வு கீழே வரத்தான் செய்யும். கீழே இறங்கிய வாழ்வு மேலே போகத்தான் செய்யும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. வாழ்க்கையில் கஷ்டமும் இன்பமும் சோதனையும் மகிழ்ச்சியும் எல்லாம் மாறி மாறி கொண்டுதான் இருக்கும். ஒரே நிலையாக எதுவுமே இருந்து விடாது, இருக்கவும் முடியாது. இதுதான் வாழ்க்கை. இப்பொழுது நீ கஷ்ட காலத்தில் அடியெடுத்து இருக்கிறாய், வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய கஷ்டகாலம் முடிந்ததும் உனக்கான சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்த காலம் ஆரம்பமாகும். அந்த மாற்றத்தை உனக்காகவே நான் நிகழ்த்துவேன். நான் எப்பொழுதும் வாக்கு மீறமாட்டேன். உன் வாழ்க்கையில் அதி அற்புதமான ஒரு நிகழ்வு நிகழப்போகிறது. அதை பார்த்து நீ அதிசயித்து நிற்கத்தான் போகிறாய். குழந்தையே, என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே. இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்ற பேச்சிற்கே இடம் கிடையாது. இதோ உன் சாம்ராஜ்யத்திற்கான வழி என் கையில் உள்ளது. பெற்றுக்கொள். வாய்ப்பு வரும்பொழுது அதை சாதுரியமாக பயன்படுத்திக்கொள். உன் வேதனையை தீர்க்கவே உன் சாயப்பா வந்திருக்கிறேன். நீ நினைத்தது அப்படியே நடக்கும்.